நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு இங்கிலீஷ் சீரியஸான ஃபார் எவர் சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லவ் ட்ராமாவாக எடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. இதில் கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2017 நியூ இயர் ஈவினிங் அப்போ கரெக்டாக கதை ஸ்டார்ட் ஆகுது ஜஸ்டின்கிற நம்ம ஹீரோ கிட்ட இருந்து. ஸோ ஹீரோக்கு ஒரு ஹை ஸ்கூல் கிட்டுங்க, ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையலை. ஸோ இன்னும் வெர்ஜினாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலை வேற. அதாவது இந்த நியூ இயர் பார்ட்டிலையாவது எப்படியாவது ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணிடலாம், இந்த நியூ இயர்லையாவது கமிட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவரோட ஃப்ரெண்டோட அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு அட்டன் பண்ண வந்திருக்கிறாரு. ஹீரோ எதை எதிர்பார்த்து அந்த பார்ட்டிக்கு வந்தாரோ, ஸோ அதை எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டியில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. கேசா அப்படிங்கிற நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயினை யார் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு ஆரம்பத்தில் தெரிலனாலும் இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹீரோயின். ஸோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலே என்னமோ 2 பேரும் சீக்கிரமாகவே நல்லா க்ளோஸாக பழக ஆரம்பிச்சுக்கிறாங்க. காதலும் வருது. ஆனால் இந்த காதலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்த நேரமோ என்னமோ தெரில, இவங்க 2 பேருக்குள்ளும் அடிக்கடி சண்டை வருது. ஸோ அந்த சண்டை எங்கே வரைக்கும் போகுது, இதில் 10வது குறைக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அண்ட் படத்தோட அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபார் எவர் கப்பலாக இந்த படத்தில் அவங்க 2 பேரும் கடைசியாக இருந்தாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லவ் ட்ராமாவை எடுத்துருக்குறாங்க. இந்த சீரியஸை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு டெத் ஸ்லோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 40 நிமிஷம் ஒவ்வொரு எபிசோடும் ரன் ஆகுது. ரொம்ப நிறுத்தி நிதானமாக தான் மூவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சீரியஸோட மேக்கிங் வைஸ் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரிச்னஸாக இருக்கட்டும், அந்த சிட்டியாக இருக்கட்டும், இவங்களோட காஸ்டியூம்ஸ், டிசைன்ஸ், இது எல்லாமே சூப்பராக ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃப்ரேமில் கண்டிப்பாக தெரியுது. மெயின் லீடாக நடிச்சிருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆன் ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரியுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஒரு சில ரொமான்ஸ் காட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாமே நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்குமே நல்லாவே ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கதாபாத்திரங்களும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த சீரியஸோட பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி பிளாட்டில் தான். ஸோ ஒரு யூஸ்வலான ஒரு பிளாட், இந்த பழக்கப்பட்ட ஒரு கதையை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த சீரியஸை பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ ஏதாவது வெரைட்டியாக புதுசாக பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த சீரியஸ் வந்து ஒரு ட்ரீட்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல சீரியஸாக அமையலை. ஒரு ரொட்டீனான ஒரு சீரியஸ், ஆனால் ஒரு புது கேஸ்டிங்ஸை வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். தமிழ் டப்பிங் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஆனால் கண்டினியூவாக 8 எபிசோட பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக முடிஞ்சால் அவனை ட்ரை பண்ணி பாருங்கள்.